எஸ்ஏசி சந்திரசேகர் சசிகலாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ சசிகலா அவர்கள் விஜய் அவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் உதவ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது சசிகலாவை பொறுத்த வரைக்குமே எப்படியாவது நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணி விட வேண்டும் அப்படி சொல்லி போராடிட்டு இருக்காங்க. முக்கியமாக அதிமுகவோட சசிகலா அவர்கள் இணைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சசிகலா போராடி கொண்டு இருக்காங்க. இந்த இந்த இப்படி இருக்கும் சமயத்துல எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களோட அனுமதியே இல்லாம சசிகலா அவர்களை 2 முறை சந்தித்து இருக்காங்க. அதுக்கான மிக முக்கியமான காரணம் எஸ்ஏசிக்கு ரொம்ப கிளியரா தெரியும். சசிகலா அவர்கள் கிட்ட 1000 கோடி கணக்குல சொத்துக்கள் இருக்கு. அது இன்னும் வெளிநாட்டுகளை பதுக்கி தான் வச்சிருக்காங்க. அதை வெளியே கொண்டு வரல. அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்களுக்கு சில சமூகத்தின் மிகப்பெரிய பவர் இருக்கு. விஜய் அவர்களோட சசிகலா இணையும் போது அது எமோஷனல் கூட்டணியா உருவாகும். ஃபீமேலுக்கு ஆல்ரெடி விஜய் அவர்கள் கிட்ட வாக்குகள் இருக்கு. சசிகலா அவர்கள் இணையும் போது அந்த வாக்கு சதவீதம் இன்னுமே அதிகரிக்கும் அப்படி சொல்லி விஜய் அவர்களோட தந்தையான எஸ்ஏசி சந்திரசேகர் அனுமதியே இல்லாம சசிகலா கிட்ட 2 முறை பேசியிருக்காங்க. சசிகலா அவர்களும் ஒரு பாசிட்டிவான மெசேஜ் எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. மேபி 2026 சட்டமன்ற தேர்தலில் சசிகலாவும் விஜயோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சசிகலா கூட்டணி வைக்கும் போது முக்குளத்தூர் வாக்குகள் கொஞ்சம் கூட பிரியாமல் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். இது விஜய் அவர்களுக்கு பெரிய பவராக அமையும். சசிகலா அவர்களுக்கும் பெரிய பவராக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த கூட்டணி கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு சென்றால் நல்லா இருக்குமா, இல்லை விஜயோட கூட்டணி வைத்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா